குழந்தைங்களுக்கு அதிக சத்துக்கள் இருக்கிற பால்வாடி சத்து மாவு பவுடரை வச்சு கொழக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொழக்கட்டை பார்த்திங்கன்னா 10 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரை ஆட் பண்ணால் போதுங்க. சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீல ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நீளமான ஷேப்பில் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கிறது தெரியுங்க. அவ்வளோதாங்க. இந்த கொழக்கட்டை பார்த்திங்கன்னா நீளமான ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தைங்க அவங்க விரலால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த கொழக்கட்டையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லாட்டி ஸ்நாக்ஸாவோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.